கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சேர்ந்து எல்லாரும் கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக. நீங்க ரெண்டு ஒன்றா வந்திருக்கீங்களா? ஒன்றா வந்து உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க. கணவன் மனைவியாக வந்திருக்கிறவங்க உட்காருங்க, தனித்தனியாக இருக்கிறவங்க பற்றி பிரச்சனை இல்லை. சேர்கள் இடைவெளி இல்லாமல் உட்காருங்க பார்ப்போம். ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? எந்திச்சு முன்னாடி வாங்கம்மா, கொஞ்சம் முன்னாடி. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். சொல்லுவோம் கல்வாரி. வாயில் திறந்து எல்லாரும் சேர்ந்து காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார். சொல்லுவோம் கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு பாடுங்க. கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். ஆமென் சொல்லுவோம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். பாடவும் சேர்ந்து கலங்காதே. நம்பிக்கையோடு பாடுங்க எல்லாரும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சேர்ந்து மகிமையோடு கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வாய்கள் திறந்து அறிக்கையிட்டு கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென் ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. இது சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? அதில் தூங்குனீங்களா? இன்னும் பிரச்சனையோடு இருக்கீங்களா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கழித்த நாட்களிலே நாம் பிதா சுதனை பற்றி பார்த்தோம். பிதா யார்? பிதா யார் சொல்லுங்க? பிதா தந்தை. யார்? சுதன் யார்? சுதன் யார்? மகன். என்ன? பரிசுத்த ஆவியானவர் யார்? நீங்கள் சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்பீங்களா? மூவர் கடவுள் படிச்சிங்களா? மூவர் கடவுளும் கடவுளா? திருச்சபையே முதல்ல ஏற்றுக்கிடலை. ஏன்னா அவருக்கு பல பேர் இருந்தது. ஒன்று, அவரை காற்று என்று சொல்வார்கள், ருஹா என்று எபிரேய மொழியில் சொல்கிறது. காற்றாக, பெரும் புயலாக அவர் அடி. எந்த இடத்திலாவது பாவம் மலிந்தால் அந்த இடத்திலே புயல் காற்றாக வருவார். அவருக்கு ருஹா என்று பெயர். அந்த நாட்களிலே மத்திய தரைக்கடலிலிருந்து இஸ்ராயல் மக்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் இந்த கொடுங்காற்றை ஆண்டவர் அனுப்புவார். இன்றைக்கும் பல இடங்களிலே இந்த புயல் காற்று வருகிறதே, அது இதுதான். எனக்கு சொல்ல நிறைய உண்மையாக நடந்த சில கதைகள்லாம் உண்டு. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா அந்த இடத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார், கோபத்தோடு வருவார். ரெண்டாவது, இவருக்கு மூச்சுன்னு ஒரு பேர். மூச்சுன்னா என்ன? எங்கே கொடுக்கப்பட்டது மூச்சு? எல்லோரும் மூச்சு விடுங்க பார்க்கலாம். மூச்சு விடுங்க. மூச்சு விட்டால் என்ன வருது? காற்று வருதா? அந்த மூச்சு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பிணம்.
அப்போ நம்மோடு உடன் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூச்சு எடுக்கப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட எடுக்கப்படுகிறாரோ, அதன் பிறகு உங்களுக்கு பெயரே கிடையாது. பிணம் தூக்கி போட நாரிப்போம், சீக்கிரமாக போயிடுச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. அது பிறகு மேரி என்றோ அது இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. எங்கே பாருங்கள், எங்கே சொல்லப்படுகிறது? மனிதனை உருவாக்கிய கடவுள் அவனை மண்ணால் என உருவாக்கியவர், மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையால் உருவாக்கினார். மனிதனை மட்டும் அவர் என்ன செய்கிறார்? மண் அப்படித்தானே, களிமண் எடுத்து ஒரு பொம்மையை செய்துக்கிட்டு தன்னுடைய உயிர் மூச்சு அதற்கு கொடுக்குறார். துவக்க நூல் 2:8 சொல்கிறது. 7:8. நான் டைம் இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சுக்கணும், வீட்டிலே படிச்சுங்க. 7:8 முதல்ல உள்ளது எசேக்கியேல் 13:13. அதில் கொடுங்காற்ற வருவார். மூன்றாவது காரியம், அவர் தீனாக்காக வந்தார். எப்படி? தீனாக்காக அவரை கூறுகிறார்கள். இயேசு ஆண்டவர் மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பொழுது சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். பயந்து நடுங்கின உடனே ஆண்டவர் அவர்கள் நடுவே போய் அவர்கள் என்ன தங்களையும் யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவார்கள் என்று ஒரு அறையிலே பயந்து நடுங்கி கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே உயிர்த்த ஆண்டவர் போய் சொன்னார், நான் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு புதிய பலனை தருவார், அவர் வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு புதிய பலனை தருவார்னு சொல்லிவிட்டு போகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு சீடர்கள் இந்த வார்த்தையை அன்னை மரியாள் கேட்குறாங்க, கூட இருந்த சீடர்கள் கேட்குறாங்க. எனவே அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க? இருந்த எல்லா சீடர்களையும் ஒன்று கூடி ஒரு அறையிலே அவர்களெல்லாம் உட்கார்ந்து, இன்றைக்கு நாம் ஜெபித்த, நீங்கள் யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிங்க, இருந்தவங்க கை தூக்குங்க, உபவாசம் இருக்கவங்கள கை தூக்குங்க. அவர்கள் அந்த அறையிலே 10 நாள் உபவாசம் இருந்தார். நம்ம 10 மணி நேரம் கூட இருக்க மாட்டோம். 10 நாள் உபவாசம் இருந்து. இயேசு ஆண்டவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? எவ்வளோ சத்தம் சொல்லுங்கள்? 40 நாள். கடவுளே 40 நாள் உபவாசம் இருந்தப்படி தான் பரிசுத்த ஆவி அவருடைய இது தங்கியது. எனவே இந்த திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்திலே 2வது வசனம் 1-2 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அங்கே இது சொல்லப்படுகிறது, அவர் வந்து பரிசுத்த ஆவியால் தீப்பிழம்பாக வந்தார் என்று. 4வதாக பரிசுத்த ஆவிக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்படுகிறது. என்ன வடிவம்? நம்ம இங்கே மேலே பாருங்கள், என்ன வடிவம் அது? பிரா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கேயும் மனித வடிவம் கொடுத்ததாக இல்லை, சரிதானா? ஆழ்த்தத்துவம் அவருடைய மனித வடிவம் கொடுத்ததாக நமக்கு சொல்லலை. மனிதருக்கு கீழான ஒரு வடிவம் தான் அவர் கொடுக்குறாங்க. காற்றாக, மூச்சாக, பிராவாக, தீப்பிழம்பாக. ஆனால் அவர் ஆழ்த்தத்துவத்திலே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்? திருச்சபை நமக்கு என்ன கொடுக்கிறது? அவர் 3ஆம் ஆள், அப்படித்தானே சொல்லித்தராங்க இல்லையா? அப்போ பிதா அவர் தான் தந்தை, சுதன் மகன், பரிசுத்த ஆவி நம்மோடு உடன் இருப்பவர். கரங்களை தட்டி ஆண்டவர் நான் சொல்லுங்கள். 4 காரியம் சொல்லிட்டேன். 4வது இடம் எங்கே? இப்போ அன்னை மரியாள் இயேசு ஆண்டவர் யோர்தானிலே வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவி வடிவிலே வந்து அவர் மேல் இறங்கியது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைவன் சாட்சி கூறினார். வானம் திறக்கப்பட்டது, சாட்சி. அதனால தான் நம்ம வடிவத்தை இங்கே போட்டுக்கிறோம். அப்போது இந்த 4 வடிவமும் மனித தன்மைக்கு கீழே இருக்கிறது. புறாவாக, காற்றாக, மூச்சாக, தணலாக சொல்கிற மொழிய ஒரு ஆழ்த்தத்துவம் இல்லை. ஆனால் அதன் பிறகு திருச்சபை இவருக்கு ஒரு ஆழ்த்தத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆழ்த்தத்துவம் என்ன? இந்த அவர் வந்து கடவுள் ஒருவர் என்று அவரை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஒரு திருச்சங்கம் கூடி 582வது வருஷம்னு நினைக்கிறேன். அந்த வருடத்திலே ஒரு போப்பாண்டவர், அப்போ இருந்த போப்பாண்டவர் 2 சங்கம் கூடுகிறது. முதல்ல அவரை கடவுளை காற்றல்ல மூச்சு
ஹalleluya 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 ஹalleluya. அன்பிலே அந்த மகனும் பிதாவும் அன்பிலே ஒன்றாக இணைந்து அவர்களிலிருந்து புறப்பட்டு வந்தவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று பிரகடனப்படுத்தி அவருக்கும் ஒரு ஆழ்த்துவத்தை கொடுத்து அவரும் பிதாவைப் போல சுதனைப் போல அவரும் கடவுள் என்று திருச்சபை நமக்கு போதிக்கிறது. எனவே நாம் அவரை காற்றாக இதாக இருந்தாலும் அவர் யார்? ஒரு கடவுள். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போ இயேசு ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே வந்துவிட்டு பிதாவிடம் போய்விட்டார். யாரிடம் போய்விட்டார்? பிதாவிடம். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் இருப்பவர் யார்? நம்மோடு உடன் இருப்பவர். இங்கே உலகத்திலே நாம் செயல்படுறவர் யார்? சொல்லுங்கள், யார் செயல்படுறா? பரிசுத்த ஆவியானவர். 4 செயல்பாடுகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பல பிரதானமாக இந்த உலகம் தோன்றிய பொழுது, இருளாக இருந்த உலகத்தை தோன்றிய பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று துவக்க நூல் 1:2 சொல்கிறது. தண்ணீரில் அசைவாடினார். படிங்க, துவக்க நூல் 1:2. சீக்கிரம் படிச்சுன்னா நான் டைம் எடுக்கும் உங்களுக்கு. படியுமா? துவக்க நூல் 1:2 எல்லாம் குறிச்சிக்கிடுங்க. அங்கே சொல்லப்படுகிறது இவர் தண்ணீரில் அசைவாடினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே துவக்கத்தில் உலகம் தோன்றும் போதே அவர் இருக்கிறார். உலக முடிவிலே நாம் பரலோகத்துக்கு சொல்லும்போது இந்த வேத புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலும் கடைசி அதிகாரத்தில் 22:17 பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது நம்மளே விண்ணுலகிலே வரவேற்க அவர் இயேசு ஆண்டவர் நிற்பார்கள். வருக வருக என்று நம்மளை வரவேற்பார்கள். எனவே இந்த புத்தகம் முழுவதும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. துவக்க முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் 22:17 படித்தோன்னா அங்கே சொல்லப்படுகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த நாள் வரை அவர் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் அவர் மாத்திரமல்ல அவர் கடவுள் என்றும் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படும். ஏன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்கள். அவர் பிரதானமாக இந்த திருச்சபையில் 4 இடத்தில் அவரை பற்றி சொல்லுகிறார்கள். முதலாவதாக படைப்பாற்றில், அதான் சொன்னல முதல்ல மனிதன் அவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் இருந்தார். ரெண்டாவதாக இந்த புதிய மனிதன் இந்த உலகத்தில் வரும்போது, யார் புதிய மனிதன் சொல்லுங்கள்? யாராவது சொல்லுங்கள், புதிய மனிதன் யார்? இயேசு ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவரை உருவாக்குவதற்கு கன்னி மரியாள் அவள் கன்னியாக இருந்தாள். ஆனால் அவளிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று தூதர் வந்து சொல்கிறார். அவர் சொல்ல, நான் கன்னி ஆகிட்டே, இது எப்படியோ நடக்கும். அவர் சொல்லார், உன்னை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வார். எனவே தான் கன்னி மரியாளுக்கு விசேஷித்த ஒரு இடம் நாம் கொடுக்கிறோம். ஏனென்றால் அவள் தந்தையுடைய மகள், சிரேஷ்ட புதல்வி, சுதனுடைய தாய், பரிசுத்த ஆவியின் பத்தினி. எனவே மூவரையும் தன்னுள்ளே அடக்கி கொண்ட உலகத்தில் பிறந்த மக்களிலே அவள் ஒருத்தி தான் மூவரையும் தன்னுள்ளே வைத்திருப்பவள். மூவரும் அவளிலே செயல்பட்டவள். எனவே தான் பரிசுத்த கன்னி மரியாளுக்கு நாம் உயர்ந்த ஸ்தானம் கொடுக்குறோம். கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் கொடுக்குறோம். சொல்லேன், கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லோரும் யாராவது சபைக்காரன் அதெல்லாம் ஒன்று தோல் முட்டைன்னான்னு சொல்லலான்னு ஒன்று கண்டுக்கிடக்கூடாது. இப்போ உங்களை கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அருமையானவர்கள், அடுத்தபடியாக அவர்கள் மூன்றாவதாக இந்த இயேசு ஆண்டவர் பணி தொடங்கும்போது நாம் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவரை பற்றி ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். வானம் திறக்கப்படுகிறது, இவர் என் அன்பார்ந்த மகன் என்று
பரிசுத்த ஆவியை வருவது பொழுது இயேசுக்கு சாட்சி சொல்லும்போது பரிசுத்த ஆவி பிராவடியிலே வருகிறார். எனவே அவரை அங்கே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 4வது திருச்சபை துவக்கும் போது மக்கள் பாருங்கள் எல்லோரும் சிதறி போய்விட்டார்கள், பயந்து போயிட்டார்கள். நான் முதல்ல சொன்ன துவக்கணும் 2வது திருத்துதர் பண்ணிய 2வது அதிகாரத்தில் நான் சொன்னது போல் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது தீனாக்காக இறங்கினார். அதன் பிறகு இந்த சீடர்களுக்கு புதிய பலன் கிடைத்தது. ஏன் நாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறோம் என்றால், இந்த பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது உங்களுக்கு புதிய ஆற்றல் கிடைக்கும். மற்றவர்களால் முடியாத காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியும். கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்க விட்டு. அவன் நல்ல ஏன் அது இம்பார்ட்டன்னா, மற்றவர்களால் முடியாது, படிப்பு வரலன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவி நம்மிடம் இருக்கும்போது உங்களுக்கு அதற்கான அது பின்னால் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதற்கான காரியங்களை அவர் உங்களுக்கு தருவார். எனவே பரிசுத்த ஆவியானவர் 4 இடத்திலே பிரதானமாக சொல்லப்படுகிறது. அவர் நித்தியத்திற்கு ஆவியாக இருந்தாலும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். ஏனென்றால் ஆவியானவர் எந்த இடத்துல இல்லையோ அங்கே உயிர் வாழாது. ஒரு செடி பாருங்கள், அங்கே ஒரு செடியை நம்ம நட்டுறோம்னா அங்கே காற்று இல்லை என்றால் அந்த செடி என்ன செய்யாது, வளராது. அந்த செடி கரிஞ்சு போகும். அதுபோல் காற்றில் நான் ஒரு அறையில் போட்டு காற்றில் அமைச்சோன்னா நீ மூச்சு முட்டி இறந்து போயிருங்க. எனவே உலகத்திலே அவர் வாழ்வதற்கு எங்கும் வியாபித்திருக்கிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றாலும் அவருக்கு ஒரு மனித தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு அவருக்கு ஒரு மனிதனாக அவரை காடு. ஏனென்றால் அவருக்கு நம்மை போல் ஒரு உள்ளம் உண்டு. என்ன உண்டு? உள்ளம் உண்டு. உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர். ஏன் அவருக்கு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் போது இப்போ நானே ஜெபிக்கிறேன்னா, நானாக ஜெபிச்சா உங்களுக்கு அங்கே ஒரு பலன் வராது. உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, நீங்கள் எது வேணுமென்று வேண்டுகிறீர்களோ அதிக அறிகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே உங்கள் உள்ளத்தை ஊடுருவி கண்டு அதற்கு தகுந்த விதத்தில் என் வழியாக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு சரியான ஜெபமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைணும். அப்போ நானாக ஜெபிச்சா அதில் உங்களுக்கு விடுதலை வராது. என்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தி ஜெபித்தால் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை வரும். எனவே அவர் உள்ளத்தின் ஆழத்தை மனிதர்களைப் போல் அறிகிறவர். ஏனென்றால் அவர் உள்ளத்தை ஊடுருவிக்கார். ரோமர் 3 இவர் சொல்கிறார். நம்ம இப்போ பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். 8:27 படிமா, ரோமர் 8:27 உள்ளங்களை ஊடுருவி காண்கிறவர் என்று சொல்கிறார். படிமா வச்சுக்கிறோமா? காண்கிற இறைவன் ஆவியாரின் கருத்தை அறிவார். இங்கே ஒரு தெளிவான காரியம். ஏனென்றால் நான் ஏறெடுக்கிற மன்றாட்டு இங்கே பாருங்கள். எல்லாரும் நம்ம என்ன ஏறெடுக்கிறோமோ அதை கேட்டு பிதாவிடம் கொண்டு செல்பவர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் பிதாவு தான் யாருக்கும் எதை கொடுக்கிற அதிகாரம் உண்டு. வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சுதனாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியாக இருக்கலாம். ஆனால் சித்தம், பிதாவுடைய சித்தம் இருந்தால் மாத்திரமே நாம் கேட்கிற வேண்டுதல் நமக்கு கொடுக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் செய்கிற வேண்டுதலை, உலகத்திலே நாம் இருக்க மன்றாட்டுக்களை, அந்த வார்த்தைகளை அவர் கேட்டு நம்மிடமிருந்து எடுத்து சென்று சுதன் நமக்காக பரிந்து பேச பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அந்த வலது பார்சத்தில் இருக்கிற அந்த சுதனிடம் கொண்டு அவர் சமர்ப்பிப்பார். சுதன் நமக்காக பரிந்து பேசுவார். அப்போ அவர் பரிந்து பேசும்போது அந்த காரியம், எல்லாரும் பாருங்கம்மா, அந்த காரியம் நமக்கு நல்லதாக இருந்தால், நாம் கேட்கிற காரியம் நம் வாழ்வுக்கு நல்லதாக இருந்தால், இறைவனுடைய, அதாவது பிதாவுடைய சித்தம் அங்கே செயல்படும். அது நமக்கு நல்லதாக இல்லை என்றால் நீ எத்தனை முறை கேட்டாலும் அந்த காரியம் நடக்காது, வராது. ஏனென்றால் இறைவனுடைய சித்தம் அங்கே இல்லை. அப்போ நாம் ஒரு காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறோம், அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் அதில் இறைவனுடைய சித்தம் இல்லை என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து கேட்குறோம், ஆனாலும் அவருடைய சித்தம் நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ அதுக்கு இறைவனுடைய சித்தம் அது இல்லை.
எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிதா கொடுக்குற அந்த சித்தத்தை மறுபடியும் சுதன் வழியாக இந்த உலகத்தில் வந்து நம்மிடம் செயலாற்றுபவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு பல இடம் நான் சொல்லியிருக்கேன். எவ்விதமாக ஒரு ஜெனரேட்டர் வைக்கணும், அந்த ஜெனரேட்டர்லேருந்து கரண்ட்டு புறப்பட்டு வருது பாருங்கள், அந்த அதான் ஜெனரேட்டர் தான் பவர், அதுதான் பிதா. அந்த ஜெனரேட்டர்லேருந்து புறப்படுற அந்த கரண்ட்டு எது வழியாக வருது? வயர் வழியாக வருது. வயர் வழியாக வந்து இங்கே அந்த சுவிட்சை போட்டோன்னா என்ன செய்யுது? அந்த வயர் பாருங்கள், அந்த சுவிட்சு வயர் தான் யார்? நம்முடைய சுதன். அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே இவர் தான் பரிந்து பேசுகிறது அந்த சுவிட்சு. அவர் வயர் வழியாக வந்து நமக்காக பேசுவார் ஆண்டவர்கிட்ட. உடனே கடவுளுடைய சித்தம் இருந்தால் உடனே அந்த வயர் உடனே வெளிச்சமாக டியூப்லைட்டாக எரியுது. இந்த எரியுது பாருங்கள், அவர் தான் பரிசுத்த ஆவி. இந்த மூன்று ஒன்றாக இணைந்தால்தான் இந்த வெளிச்சம் உண்டாகும். இதில் ஏதாவது ஒன்று கட்டாயிட்டு பவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வயரில் கட்டாயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த மூன்று பேர் ஒன்றாக இணைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் செயல்படும். அருமையாக சொல்கிறேன். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை தேடுகிறோம். எனவே அப்படி தேட வேண்டும். அடுத்தபடியாக ஒரு உணர்வு உண்டு அவருக்கு. அவரை பற்றி பரிகாசம் அடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன ஆவியார் என்ன செய்தார்? புட்டில் வர ஆவியா? ஒரு சாமியார் இங்கே வந்து தியானம் பண்ண வந்திருந்தவர், செய்தி கொடுக்க விட்டுதான் பரிசுத்த ஆவி. என்ன நீங்கள் ஆவின்னு பேசுகிறீங்க? புட்டில் வர ஆவியா? சாப்பாட்டில் உள்ள ஆவியா? சோத்தில் வர ஆவியா? அவர் அந்த தியானம் முடிந்த பிறகு இப்பொழுது எங்கு சென்றாலும் பரிசுத்த ஆவியை பற்றி தான் பேசுவார். கரங்களை தேட்டுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியோட வல்லமை சிலருக்கு ஒருவேளை அவர் ஃபாதராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், ஏதோ அவருக்கு அதில் அவருக்கு விசுவாசம்லாம் இருந்தது. ஆனால் இங்கே நடக்கிற காரியங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு முழு விசுவாசம் வந்து விட்டது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவர். என்னால் அவர் உள்ளங்களை பரிசுத்த ஆவிக்கு வருத்தம் விளைவிக்கார்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்வார். அவர் இந்த உலகம் எனக்கு நீங்கள் வருத்தம் விளைவித்தா கூட நான் மன்னிப்பேன், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் வருத்தம் விளைவித்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மறு உலகத்திலும் மன்னிப்பு கிடையாது. நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்த ஆவியை பரிகாசம் அடித்து அப்படி பண்ணேன்னா இவ்வுலகத்திலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பரலோக உண்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாதுன்னு இயேசு ஆண்டவர் சொல்வார். எபேசியர் பாருங்க, மத்திய 12:32 படியுமா? 31:32. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. சும்மா இதையும் அனாவசியம் நம்ம இங்கே வர்ற கூட சிலர் பரியாசம் அடிக்கலாம். அவன் அது மாதிரிலாம் செய்து அது பாவம், அவனை மன்னிக்கப்பட மாட்டான். எனவே உணர்வு அவருக்கு பரிசுத்த ஆவிக்கு வருத்தம் விளைவிக்காதுன்னு பவுலடிகளார் சொல்வார். நாம் அதனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து வருத்த வார்த்தை பரிசுத்த ஆவியிடமிருந்து வர்ற மாதிரி நான் உங்களுக்கு நேற்றே சொன்னேன். காலையில் முடித்த உடனே நீங்கள் சொல்லணும், என்னுடைய எண்ணங்கள், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும், என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும்னு ஜெபிச்சு தான் வெளியே போகணும். அப்போ போனீங்கன்னா சண்டை வராது, யாரோடையும் சண்டை போட மாட்டோம், வெளியே யாரோடையும் சண்டை வராது. நம்ம கரெக்டாக பேசுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனால் நான் இதுதான் பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடுகள். அருமையாக சொல்கிறேன். அவர் பேச வல்லவர். நம்மகிட்ட என்ன சொன்னார்? திருவெளிப்பாடில் பாருங்கள், திருவெளிப்பாடு சபைகளோடு 7 சபைகளோடு அவர் பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பேசுவதற்கு ஒரு சக்தி உடையவர். எனவே அவர் செயல்பாடுகள் எல்லாம் காற்றாத்திக்கு இருந்தாலும் மனிதன் கடவுள் தங்கும் ஆலயம். மனிதன் யார்? கடவுள் தங்கும் ஆலயம். அதனால்தான் அந்த குடிகாரனை, இந்த வெற்றிலை பாக்கு போடுறவங்கள, சிகரெட்டு பிடிக்கிறவன், பான் பராக்கு போடுறவன், இவங்களையெல்லாம் நீங்கள் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கெட்ட வார்த்தை. என்ன? உன் உடல் கடவுளுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை கடவுள் அழித்து விடுவார். 1 கொரிந்தியர் 3:16 தெளிவாக சொல்லு பாருங்க. ஏன்னா அங்கே அந்த ஆலயத்தில் யார் வசிக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார் என்று உனக்கு தெரியாதான்னு சொல்லுவார். படிங்க,
படியமா 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் கடவுள் கோவிலை அழித்தால் கடவுள் அவனை அழித்து விடுவான். அதனால குடியாரர்கள்லாம் சொல்லுங்கள், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் அழிக்கப்படுகிறான், கடவுள் அவனை அழிப்பார் என்று சொல்லுங்கள். இது வாஸ்து காட்டணும். ஏனென்றால் நீ எப்பொழுதுமே சரிதான், உடல் உறுப்புகளை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதான் எப்போவுமே உடல் சுத்தமாக இருக்கணும்னு நான் ஒவ்வொருத்தரையும் சொல்வேன். ஏன்னா கடவுள் வந்து போக வேண்டும், நம்மோடு தங்கி உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அவரோட கோயிலை நாம் அழித்த உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த நம்ம மாதா கோயில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது அசுத்தம் பண்ணால் பண்ணாலும் முடியாது. அப்போ நம்முடைய உடல் கடவுளுடைய ஆலயம். எனவே இதை பரிசுத்தமாக வச்சுக்கணும், இதை சுத்தமாக வச்சுக்கணும். காலையில் முழிச்சொன்னு குளித்து நல்ல சென்டுண்டெல்லாம் அடித்து நீட்டாக பணமாக வச்சுடுங்க. ஆண்டவர் கமன்னு நம்மகிட்ட வரட்டும். வரும்போது சரி, இது என்னுடைய ஆலயம், இது என்னுடைய ஆலயம், நான் வசிப்பேன். அப்போ இருந்து நாம் கேட்குறதுக்கு இறைவன் பதில் கொடுப்பார். நான் சொல்லேன், நாள் முழுதும் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். கரங்களை தட்டுங்க, எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அவரை விட்டு பரிசுத்தாவியால் மாத்திரம் மனித நிலைக்கு கீழே இருந்தாலும் அவர் செயல்படுகிறவர். நம்ம இவ்வளவு சொன்னாலும் அவர் இந்த உலகத்திலே இப்பொழுது செயல்படுபவர் அவர் தான். நான் சொன்னேன், நான் சென்று உங்களுக்கு துணையாளர் அனுப்புவார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த துணையாளர் இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கிறார். அவர்தான் நம்மை செயல்பட வைக்கிறார். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நாம் எந்த செயல் செய்தாலும் அது பரிசுத்த ஆவியால் செயல்பட்டால் அந்த செயல் வெற்றியை தரும். கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியால் செயல்படுகிறது. பாருங்கள் என்ன சொல்கிறது, பாருங்கள் யோவான் 16:13 இயேசு ஆண்டவர் சொல்வார், உண்மையின் ஆவியானவர் படியமாக சீக்கிரம் 16:13 படி. யோவான் 13:16 சீக்கிரமாக. அந்த பின் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். நாம் இந்த உலக வாழ்க்கை முடிந்து, நான் எப்பவுமே சொல்கிறேன், இது பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு திறப்பின் வாசல் இந்த இடம். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் அந்த நிறை உண்மையை அவர்கள் காண வேண்டும், கடவுளோடு போய் இணைய வேண்டும். அங்கு அதற்கு வழி நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டுங்க. அப்போ நம்மளை வழி நடத்துகிற ஒவ்வொரு நாளும் காலையில் வழி நடத்தின உடனே இங்கே எல்லோரும் என்ன பாருங்கள், காலை ஜெபத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை செம்மையான பாதையிலே வழி நடத்தும். சொல்லுங்கள், என்னை செம்மையான பாதையிலே முழிச்ச உடனே சொல்லணும் அவர்கிட்ட, என்னை செம்மையான பாதையில் வழி நடத்தும். சொல்லாமல் வெளியே போகக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நீ சரியான பாதையில் போயிடுவ. இல்லைன்னா உன்னை குறுக்கு வழியில் கொண்டு போயிடுவான் சாத்தான். உன்னை எப்படிடா தட்டி எப்படியாவது ஒரு தவறை செய்ய வைக்க வச்சு உன் பேரை கெடுத்து உன்னை நாசமாக்கிடுவான். அதனால் போகிற இடத்துல சண்டை உண்டாக்குவான். பஸ்ஸில் போனால் வயசில் சண்டை போட்டுருவேன், வீட்டில் போனால் வீட்டில் சண்டை. இந்த மனுஷன் தான் சும்மா இருக்க விட மாட்டான்னு புருஷனோட சண்டை போட்டுருவேன், அதில் மனைவியோட சண்டை போட்டுருவேன், பிள்ளைகளோட. இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு நம்மை பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்பட வேண்டும். எனவே நாம் நம்ம வழி நடத்த வேண்டும்? நாம் நலமாக வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவிதான் நம்மளை வழி நடத்த வேண்டும். அறிமான் சொல்கிறேன், அவர்தான் நம்மளுக்கு முழு உண்மையை நோக்கி, இறைவனை நோக்கி வழி நடத்துபவர். அடுத்தது நாம் எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருபவரும் அவர்தான். சிலர் பாருங்கள், ஒரு காரியத்தை சரியாக செய்யவே முடியாது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு இப்போ ஒரு ஆசாரி இருக்காருன்னா, ஆசாரிக்கு அந்த நகையை எப்படி செய்யணும்னு அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தது? இந்த உலகத்திலே முதல்ல இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் கடவுள், பரிசுத்த ஆவி தான் கற்றுக் கொடுத்தார். என்ன பாருங்கள், மோசேட்ட சொன்னார், நான் என்னுடைய 10 கற்பனையை நீ ஒரு பீழை செய்து அதில் நீ வச்சு தூக்கிட்டு போகணும், கூட வச்சுக்கணும், உடன்படிக்கை பிழை செய்ய சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், அங்கே முந்திரி பழம் இருக்கணும், காப்பரில் எப்படி இருக்கணும், வெள்ளியில் இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். அப்போ இவர் சொன்னார், மோசே சொன்னார், எனக்கு தெரியாத, இங்கே யாருக்கும் அது தெரியாது. அப்போது அவர் சொல்கிறார், நீ ஒருத்தனை கூட்டிகிட்டு வா, யாரை? விடுதலை பெண் 33:3 படியுமா,
விடுதலை பயணம் 31:3 படி. விடுதலை பயணம் 31:3 படி. ஞானம், அறிவு கூர்மை, அது தொழிற்திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்புவேன். யாரை? பெத்சேபா என்பவனை. அதுக்கு முந்தினதில் இருக்குது, அது டைம் இல்லை. எனவே அவன் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிறகு சொல்வார், இப்போ யோவான் 16:26, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் தூய துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய இதையும் நினைவுபடுத்துவார். எனவே கடவுள் சொன்ன வார்த்தைகளை நாம் ஒருவேளை மறந்துட்டா கூட நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். ஞாபக சக்தியை பெருக்கிறவரும் அவர் தான். நாம் எப்படி நடக்கணும்னா பாருங்கள், இப்போ எனக்கெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆன பிறகு ஞாபக சக்தி குறைஞ்சிரும். நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே எனக்கு ஞாபக சக்தியை பெருக்கும், இல்லைன்னா என்னால் பேச முடியாது. பாதி கூட எதுக்காக இந்த டைரியை கையில் வச்சுக்கிட்டா, முன்னெல்லாம் டைரி இல்லாமல் கூட பேசுவேன். இப்போ அந்த ஞாபக சக்தி குறையும் போது நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவரே என்னுடைய ஞாபக சக்தியை கூட்டித்தாரோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். இல்லைன்னா அந்த இடத்துல போய்ட்டு ஏஜ் ஆகிறவளுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் இளைமையில் அப்படி அந்த பிரச்சனை அதிகம் இருக்காது. எனவே ஞாபக சக்தியை கொடுப்பார். பார்த்தீங்கன்னா அவர் கற்றுத்தருபவர், அனைத்தையும் கற்றுத்தருபவர் பரிசுத்த ஆவி. அப்போ இப்போது நீங்கள் ஒரு தொழில் படிக்கிற பிள்ளைகள், அவர்கள் படிக்கிற சரியாக படிப்பு வரலன்னா அவங்க பரிசுத்த ஆவியிடம் கேட்கும் பொழுது அவர் அந்த ஞானத்தை, அவர் படிப்பதற்கான ஞானத்தை அறிவையும் அவர்கள் கொடுத்து அவர்கள் வெற்றி பெற செய்வார். உயர்வான மார்க் வாங்க. நான் எப்போ பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், நீ படிக்க புஸ்தகத்தை எடுத்து படிக்க மேசையில் உட்காருறியா, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்தும்னு சொல்லிட்டு உட்காரு. அவர் படிக்கிற பாடத்தை உனக்கு அது பின்னால் நான் உனக்கு சொல்லித்தரேன், எப்படி அது உனக்கு புரிய வைப்பார் என்று நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ காவியின் கனிகளை எடுக்க போகிறேன் இன்றைக்கி, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைத்தையும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். அதுவும் ஒரு புதிய ஆற்றலை கொடுப்பார். நான் சொன்னேன்ல, மற்றவர்களால் முடியாத காரியத்தை நம்மால் செயல்படுத்துவார். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நான் ஒன்றும் உதவ மாட்டேன், என்னால் கழியாது, என்ன பிரயோஜனம் என்ன கொண்டு, யாருக்கு அப்படி ஒரு நாள் சொல்லாதுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை தருவார். அந்த ஆற்றல் எந்த காரியத்தையும் வெற்றியாக செய்து முடிக்கிற சக்தியை உங்களுக்கு தரும். கரங்களை தட்டுங்க. அப்போ இங்கே சும்மா உங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு 5 நாள் வைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வேடிக்கையாகவும் இதுக்காகவும் வைக்கிறது இல்லை. உங்களிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இத்தனை பேர் 5 நாள் வந்து எத்தனை பேர் பேசுகிறோம், எவ்வளோ பேர் வச்சு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். சும்மா வந்து வேடிக்கைக்காக பேச இல்லை. உங்களில் ஒரு ஆள், ஒரு ஆன்மா மனம் திரும்பினால் விண்ணகம் களி கூறும். கரங்களை தட்டுங்க. நான் எல்லாருமே நீங்கள் மனம் மாறி நினைக்கிற மாட்டேன். நான் என்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், இவ்வளோ இதெல்லாம் இது பண்ணோம், நான் அவ்வளோ பேரில் ஒரு ஆள் மனம் திரும்பட்டும், அது போகும் எனக்கு, விண்ணகம் களி கூறும். அப்போ நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பினா எப்படி இருக்காங்க சந்தோஷம், பெரிய பார்ட்டி நடக்கும் எங்கே விண்ணகத்தில். அட்டே அருள்வாழ் தானத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நம்ம கட்சியில் வந்தாச்சு. எந்த கட்சியிலேருந்து, சாத்தாங்கட்சியிலேருந்து இப்போது ஆண்டவர் கட்சிக்கு வந்தாச்சுன்னா அங்கே ஒரே பார்ட்டியாக இருக்கும். எனவே அருமையான சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக முதல்ல இருந்துருப்பீங்க, உங்களுக்கு அதில் சீரியஸ்னஸே தெரியல. அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து புதிய ஆற்றலை தருவார். யார்? சிம்சோனுக்கு புதிய ஆற்றலை கொடுத்தார். அவனை வந்து போகும்போது அவன் பயந்துட்டு போனான். பிலிஸ்தீயர்கள்லாம் பெரிய ஆட்கள், நெட்டையாக இருப்பானுங்க. இவங்க வந்து ரொம்ப கட்டையாக இருந்தாங்க. அவள் பாருங்க, இவங்க போகும்போது எபிரேயரெல்லாம் ஒரு கட்டையான ஆட்கள். அப்போ போகும்போது இவன் பயந்துக்கிட்டே போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் மேலே பரிசுத்த ஆவியை பொழித்து ஒரு சிங்கத்தை அனுப்பி விடுறார் அவன் முன்னே. அவன் அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே அவன் அந்த பரிசுத்த ஆவியான உள்ளே போனோடனே அவனுக்கு ஒரு ஆற்றல் வருகிறது. அவன் போய் அந்த சிங்கத்தை கரங்களால் என்ன செய்கிறான், அதை சாகடிக்கிறான். பின்னால் பார்த்தீங்கன்னா அதே பரிசுத்த ஆவியானவர் பெற்ற தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கையால் கொன்றான். தாவீது ஒரு கல்லால் யாரை கொண்டான் சொல்லுங்கள்,
கோலியாத்தை கொன்றான். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகள் என்பது புதிய ஆற்றலை கொடுப்பது. நம்மளால் முடியாத காரியத்தை அவர் நமக்கு முடிக்க சக்தியை கொடுப்பார். அப்போ நீங்கள் யாருமே இங்கே வந்த நீங்கள் ஐயோ எனக்கு பலன் இழந்ததாக நினைக்கவே கூடாது. இங்கேருந்து போகும்போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று பலனுடையவர்களாக செல்ல வேண்டும். ஊரில் போனால் உங்கள்ட்ட மாற்றத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். உங்கள் பேச்சில் மாற்றம், அது பின்னால் சொல்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை பெற வேண்டும். நீதிபதி 14:6 குறிச்சுக்கிடுங்க. அடுத்ததாக பரிசுத்த ஆவி யாரிடம் வருகிறாரோ அவர்கள் வேறு மனிதர்களாக மாறுகிறார்கள். பழைய பேச்சு, பழைய நடை, பழைய உடையெல்லாம் இருக்காது. அவர்கள் யாரிடம் பேச்சும் பரிசுத்த ஆவி வருதோ டோட்டலாக மாறுவார்கள். நான் பார்க்குற இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேணும் என்று கேட்ட பொழுது சாமுவேல் சவுலுக்கு எண்ணெய் பூசிய பொழுது அவன் வேறு மனிதனாக மாறினான். அதுபோல் தான் அவங்க தலையில் எண்ணெய் பூசுறது. பரிசுத்த ஆவி எதுக்காக எண்ணெய் பூசுகிறோம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு வேறு மனிதர்களாக மாற வேண்டும். பழைய பாவ பழக்கங்கள், பழைய பேச்சுக்கள், நடைமுறைகள் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. எல்லாமே புதிதாக்கப்பட வேண்டும். அவர் இப்போ சவுல் வேறு மனிதன் கழுதை மேய்த்து கொண்டிருந்தவன் அவன் அரசனானான். அதுபோல் சாதாரண மக்களாகிய நீங்கள் வாழ்கிற இடத்திலே உயர்வாக வாழ வேண்டும். கரங்களை தட்டுங்க. எல்லோரும் உயர்வாக மற்றவங்களை பார்க்கணும். நேற்று வரை இப்படி இருந்தால் இன்றைக்கி என்னடா இப்படி இவ்வளோ பேசுகிறா, இவ்வளோ செய்கிறா அப்படின்னு அவங்க பார்த்து பிரமிக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை. இங்கே வந்து நீ உண்மையாக தியானத்தை கரிசனையாக கவனித்திருந்தேன் என்றால் உன் உள்ளத்தில் அந்த மாற்றம் கிடைக்கும். கரங்களை தட்டுங்க. இல்லை சும்மா ஏதோ அம்மா கூப்பிட்டாங்க, அக்கா கூப்பிட்டாங்க, அதுதான் அக்கா வந்து கூப்பிட்டா அதுக்காக வந்தோன்னா ஒன்றும் கிடைக்காது. நீயா கருத்து செலுத்தணும். நான் அதை முதல் நாள் சொல்லும்போது சொன்னேன், இந்த தியானத்தை கரிசனையாக யாரெல்லாம் கவனிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பெற்று புதிய ஆற்றலை பெறுவீர்கள். நீ போய் இனி வைக்கிற குழம்பு வேறு ருசியாக இருக்கும். கரங்களை தட்டு. உன் கணவருக்கு பிடிக்கும். இதுவரை நீ வைக்கிற குழம்பு உன் கணவனுக்கு பிள்ளைகள் பிடிக்கலன்னா இனிப்பு வச்சுப்பார். அது அவனுக்கு ருசியாக டேஸ்ட்டாக அவர் வைக்க வைப்பார். துணியை துவைக்கும் போது நல்லாவே துவைக்க வைப்பார். அவனுடைய எந்த காரியத்தை செய்யும்போது வீடை சுத்தமாக வச்சுருப்பார். எல்லா காரியமும் ஏன்னா அது கடவுள் வாழும் டொல்லிங் பிளேஸ் நம்முடைய இல்லம். என்ற வீடு கடவுள் வாழும். அங்கே ஒன்றை கலத்தி இதில் போடுறது, ஒன்றை கலத்தி இங்கே போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே எல்லாமே முறையாக கற்றுக்கொள்ளணும் பெண்கள். அப்படி இருந்தால் தான் கடவுள் வந்து பார்க்கும் அந்த வீட்டில் சீதி என்னடா வீடுன்னு இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கிரமமாக்கணும். இதை இப்போ செய்து கற்றுக் கொடுப்பவர் பரிசுத்த ஆவி. எனவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம். அப்புறம் புதிய நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். நம்மளை இந்த உலகத்தில் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. நம்முடைய திருச்சட்டம் சொல்கிறபடி நாம் அந்த நெறிமுறைகளை கடைப்பிடித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து ஒரு புதிய இதயத்தை பொருத்துவார். எசேக்கியேல் 36:27 சொல்கிறது, இதுவரை உன் இல்லம் இரக்கமில்லாத அரக்க குணமாக இருந்தால், யாரையும் மன்னிக்க முடியாதவளாக இருந்தால், யாரையும் அன்பு செய்ய முடியாதவளாக இருந்தால், இன்று உனக்கு நான் ஒரு புதிய இதயத்தை பொருத்த போகிறேன். என்ன படியுமா? எசேக்கியேல் 36:27 புதிய நெறிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கிறோம். என் நியமங்களை கற்பனை 10 கற்பனை கடைப்பிடிக்கவும் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வார். 36:27 ரொம்ப தெளிவார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுவார், உனக்கு ஒரு புதிய இதயத்தை உனக்கு தருவேன்னு சொல்லுவார். அவர் பரிசுத்த ஆவி வந்து உனக்கு ஒரு புதிய அதில் 36 படி புதிய இதயத்தை தருவேன், உனக்கு தருவேன். அவர் வந்து இரக்கமுள்ள அந்த அரக்க குணங்கள்லாம் எடுக்கப்பட்டு இரக்கமுள்ள ஒரு இதயத்தை தருவார். என ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும். பார்த்தீங்களா, சட்டத்தை 10 கற்பனைக்கு கீழ்ப்படி நடக்கும். ஏன்னா அவர் நமக்கு இந்த உலகத்திலே முறையாக சரியாக நீதி நேர்மை நியாயம் தோடு வாழ கற்றுத்தருவார். தாறுமாறான வாழ்க்கை இருக்காது. தீமையான செயல்கள் எதுவும் நம்மிடமிருந்து யாருக்கும் போகாது. நாம் செய்வதெல்லாம்
மற்றவர்களுக்கு நன்மையான காரியமாக இருக்கும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நல்லதாகவே இருக்கும். யாருக்கும் எந்த தீமையும் நம்மை கொண்டு செயல்படாது. எனவே வாழ்கிற நாட்கள் கொஞ்சம், அந்த வாழ்கிற நாட்களில் நல்லவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டுங்க. நன்மை செய்கிறவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இரக்கமுடையவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அன்புடைய இதயத்தை படைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக வைப்பது உங்களுடைய கடமை. எனவே அவர் நமக்கு எல்லா தீமையிலிருந்தும் விடுதலை தருபவர். நம்ம பாவ பழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருபவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை தருபவர். எங்கே 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3:17 பவுலடிகளார் எழுதுகிறார் பாருங்க. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. என ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. பாவம், சாபம், நோய், கடன், இப்படி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பார். பரிசுத்த ஆவி வந்த பிறகு உன் நோயில் விடுதலை, உன்னுடைய முன்னோரின் சாபக்கிட்டிருந்த அது விடுதலை, உன் நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும், ஏனெனில் இயேசுவோடு இணைந்த உறுப்புக்கு பாவம் சாபம் இப்படி சொல்கிறார் பாருங்க. ரோமர் 8:2 ரோமர் 8:2 படியுமா? சூயாவின் சட்டம் அவருக்கு பாவம் சாபத்திலிருந்து எல்லாவற்றையும். எனவே இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போய்விடும். அவர் வருவது உங்களுடைய நீங்கள் கேட்டு பெற வேண்டும். பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னால் கேட்டு வேணும். கடவுளின் மக்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவி வந்துட்டாரோ அப்பொழுது நீங்கள் கடவுளின் மக்களாக மாற்றப்படுகிறீர்கள். கரங்களை தட்டுங்க. முக்கியமானது இதுதான். இந்த 6 நாளும் 5 நாளும் காத்திருந்தது. நாம் ஒவ்வொருவரும் இங்கிருந்து வெளியே போகும்போது கடவுளின் மக்களாக செல்ல வேண்டும். உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் இந்த 5 நாளும் கடவுள் பாதத்தில் இருந்து தியானித்து, அவர் வார்த்தைகளை தியானித்து, நம்முடைய தவறுகளெல்லாம் ஏற்று மன்னிப்பு வாங்கி இருக்கிறவங்க முகத்திலே ஒரு புதிய ஒளி வரும். நான் சொல்ல கரங்களை தட்டுங்க. ஒரு புதிய ஒளியை உங்கள் வீட்டில் போகிறவங்க பார்க்கணும். அந்த ஒளியை மற்றவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தால் மாத்திரமே உங்களுக்குள் பரிசுத்த ஆவி வந்து அவர் செயல்படுகிறார், உங்களிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் என்று அர்த்தம். பழைய அக்காவாக இருக்கக்கூடாது, பழைய தங்கச்சியாக இருக்கக்கூடாது, பழைய மகளாக இருக்கக்கூடாது. ஒரு புதிய, எல்லாமே புதிய, டோட்டலாக ஒரு புதிய செயல்பாடுகள் எல்லாம் மாறும் பொழுது நீ கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை, கடவுளின் மக்கள் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள். ரோமர் 8:14 சொல்கிறது, கடவுளின் ஆவியார் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். யார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் கடவுளின் மக்கள். அதனால்தான் காலையில் இருந்த உடனே கடவுள் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை வழி நடத்தும்னு சொல்லணும், பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்தும்னு சொல்லணும். உனக்கு கடவுளின் ஆவியார் இருக்கிற கடவுளின் மக்கள் உள்ளம் எப்படி இருக்கும்? கடவுளுடைய மக்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடவுளை போல இருக்கும். சரிதானா? நீ டக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கும்? கடவுளுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது சொல்லுங்கள். என்ன கிளாஸு முதல் நாள்லேருந்து கடவுள் யாருன்னு படிச்சிங்க, இது யாருன்னு அவர் உள்ள எப்படிப்பட்டது? அன்பாக இருக்கும். கரெக்டாக யார் சொன்னால், யார் சொன்ன கை தூக்குமா? கரங்களை தட்டுங்க. அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டுங்க. கடவுள் உள்ளம் அன்பாக இருப்பது போல உங்கள் உள்ளம் அன்பாக நமக்கு எதிராக யார் இன்னும் பேசட்டும், நம்மளுக்கு எதிராக இல்லாத பொல்லாது பேசட்டும், நமக்கு என்ன சொன்னாலும் அவர்களை ஆண்டவர் சொன்ன போல் ஒரு கன்னத்தில் அடித்தோன்னு மறு கன்னத்தை திருப்பி காட்டன்னு சொன்னார்பாங்க. நம்ம உள்ளம் எப்பொழுதும் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். எனவே தான் இயேசு ஆண்டவர் இந்த சிலுவையிலே அறைந்தவர்களை அவர் பார்த்து சொன்னார், தந்தை இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார். அதுபோல் நம்முடைய யாரெல்லாம் நமக்கு
எதிரின்னு நீங்கள் நமக்கு எதிராக இருக்க அவர்களுக்காக நீங்கள் கடவுளிடம் பரிந்து பேசணும், அவர்களை அன்பு செய்யணும். கரங்களை தட்டுங்க. அதுதான் இந்த தியானத்தில் வந்தவுடைய இன்னொரு செயல்பாடுகள். எனவே காவியானவர் உங்களை பேச்சு உங்கள் பேச்சு என்ன கொண்டு வருவார்? இதெல்லாம் வரும்போது முதல்ல உங்கள் பேச்சில் மாற்றம். நேற்றெல்லாம் எரிஞ்சு விழுவிய, இனிமேல் என்ன செய்யக்கூடாது? எரிஞ்சு விழக்கூடாது. சாந்தம், அமைதி. பெண்களுக்கு அணிகலன். சாந்தமாக பேச வேண்டும், அமைதியாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு வீடும் கிடையாது, ஒரு குடும்பமும் கிடையாது. ஆனால் அவைகளை உங்களுடைய சாந்தமும் அமைதியினால் நீங்கள் செயல்படுறதை வைத்து அற்புதங்கள் நடக்க வைப்பார் ஆண்டவர். எல்லாமே சரியாக நடக்க வைப்பார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் எத்திச்சாட கோவப்படக்கூடாது. அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அவங்களுடைய இல்லாத காடும். இப்போ பேச்சில் மாற்றம். இதுவரை எரிச்சல் பேச, கோவப்பட்டு பேசினா, இனி கெட்ட வார்த்தை பேசினா, இனி அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அடுத்தபடியாக ஆண்டவரை உள்ளம் போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஆண்டவரை உங்கள் உள்ளம் போற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது ரொம்ப ஒன்றும் வேண்டாம். இயேசுவே உம்மை போற்றுகிறேன், பிதாவே உம்மை போற்றுகிறேன், பரிசுத்தாவையும் போற்றுகிறேன், முருகர் கடவுளே போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சி உங்கள் உள்ளம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கே சென்றாலும், பஸ்ஸில் போனாலும் சரி தான், வீட்டில் துணி துவைச்சாலும் சரி தான், சாப்பாடு செய்தாலும் சரி தான், உள்ளம் போற்றி கொண்டிருந்தால் இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் உள்ளம் போற்றி கொண்டிருக்கும். அருமையானவர்களே, காலையில் முழிக்கும்போது உங்களிடம் பாடல்கள் வரும். எப்பொழுதும் இறைவனுடைய பாடல் உங்கள் உள்ளே இருந்து ஒலித்து கொண்டே இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம்? யாராவது இல்லை பண்ணவங்க சொல்லுங்கள். முதல்ல தியானத்து வந்தவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு பாருங்கள். அந்த சகோதரி கிடைச்சி கரங்களை தட்டுங்க. இப்போ எனக்கு காலையில் முடிச்சோன்னு ஏதாவது ஒரு பாடு, எங்கே போனாலும் பாட்டு உள்ள அறியாமல் ஒரு பாட்டு வரும் உள்ளத்துலேருந்து, பஸ்ஸில் போனாலும். அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டேன்னா உங்களை அறியாமல் எப்பவும் கடவுளுடைய பாடல்கள் வரும், கடவுளை பற்றி எண்ணமே வரும். அது நம்மளே கடவுள் வாசம் செய்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். கரங்களை தட்டுங்க மக்களே, கரங்களை. அப்படி அந்த தியானம் அதுக்கு தான். அது மாதிரி சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எப்பவும் ஸ்தோத்திர பலி சொல்கிறது, இப்படி திருப்பாடல்கள், அவர்கள் இப்படி இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு பணி செய்பவர்களாக இருப்பார்கள். இறைவனுடைய பணியை செய்வணும், இறைவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். நல்ல இந்த மாதிரி தியான சென்டர்களில் உதவி செய்து பணி செய்யலாம். இப்படி பாருங்கள், சக்கரையா பாருங்கள், மீண்டும் அவர் ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் அவரது ஆவியால் எல்லாம் ஆகும். ஏன்னா நம்ம எந்த காரியத்தை செய்யணும் பரிசுத்த ஆவியால் ஆகும் என்று சக்கரையா சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி வந்த பிறகு என்ன செய்யணும்? எல்லாவற்றும் இயல்பு குணமே மாற வேண்டும். அது எபேசியர் 4வது அதிகாரத்தில் ரொம்ப 23 35 வரை படிச்சிங்கன்னா அதில் ஃபுல்லாக புதிய இயல்பு பற்றியே பேசியிருப்பார். போய் சொல்லக்கூடாது, எல்லாம் நிறைய காரியங்கள். அதை வீட்டில் போய் படிக்க இப்போ டைம் இல்லை. ஆனால் ரோமர் 8:4 சொல்கிறது, ஊனியல்பின் மனநிலையை கொண்டோருக்கு வருவது சாவை. ஊனியன் மனநிலை கொண்டு வருவதற்கு வருவது சாவை. ஆனால் ஆவிக்குரிய மனநிலை கொண்டு வருவதற்கு வாழ்வும் அமைதி. எனவே வாழ்வும் அமைதியும் நம்ம பெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் கனிகளும் கொடைகளும் வரங்களும் தேவை. எல்லாம் சொல்லுங்கள், என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்கள் தேவை. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பாடல் பாடுவோம். எல்லோரும் இழந்துன்னு ஒரு பாட்டு பாடுவோம். பரிசுத்த ஆவி எல்லோரும் எழுதுனுங்க. நம்பி இல்லையோ? அவர் இல்லையோ? ஆர்கன் போட்டு தம்பி, ஆர்கன் போட்டவர் இல்லையோ? பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, ஏவ ஆவியே, எங்களை நிரப்பிடுமே. பாருங்க, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, தேவ ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே,
எங்களை நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. தெய்வீக தீபம் ஏற்றுமே, தெய்வீக கொடைகள் தர வேண்டுமே. தெய்வீக தீபம் ஏற்றுமே, தெய்வீக கொடைகள் தர வேண்டுமே. பரிசுத்த ஆவியே, தேவ ஆவியே, ஏழை என்னிடம் வர வேண்டுமே. பரிசுத்த ஆவியே, தேவ ஆவியே, ஏழை என்னிடம் வர வேண்டுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பாருங்க. அப்படியே பாடுங்க. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்பிடுமே. பாருங்க. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்பிடுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் கேளுங்க மக்களே. பரிசுத்த ஆவியை எங்களை நிரப்பும் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து அறிக்கையிடுங்க சத்தமாக. பரிசுத்த ஆவியே, எங்களில் எழுந்து வாரும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும் ஆண்டவரே, புதிய மனிதர்களாக இவர்களை மாற்றும் ஆண்டவரே. எவ்விதமாக சபையை புதிய மனுஷனாக மாற்றினோம், அதுபோல் ஒரு புதிய இதயத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறாள் என்று சொல்கிற அந்த வல்லமை மிக்க வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தி ஆண்டவரே, இனி வாழ்வது பரிசுத்த ஆவியால் வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. அப்படியே கரங்களை தட்டி உட்காருங்க மக்களே, அப்படியே கரங்களை தட்டி உட்காருங்க. இப்பொழுது ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள் என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் எங்கே சொல்லப்படுது? யார் எடுத்து, ஒரு ஆள் எடுத்து படிங்க. கலாத்தியர் 5 படிங்க. ம் 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 எனவே இந்த தூய ஆவியானவருடைய கனிகள், கொடைகள், வரங்களை
அருங்கொடைகள் என்று சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? அருங்கொடைகள். இந்த அருங்கொடைகளை நாம் ஒவ்வொருவரும் என்பது கடவுளின் வல்லமை. அருங்கொடை என்பது ஒன்று கடவுளின் வல்லமை, அதிலே நம்ம செயல்படுறது. 2 கடவுளுடைய உடனிருப்பு. சிம்சோன் வல்லமையோடு செயல்பட்டான். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் கடவுளுடைய உடனிருப்பை அது காட்டுகிறது. அருங்கொடை உள்ளவர்களிடம் கடவுளுடைய உடனிருப்பு வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு கடவுளாக எதற்காக இந்த அருங்கொடை கொடுக்கப்படுகிறது ஒவ்வொருவருக்கும்? இது முக்கியமான காரியம். எல்லோரும் கவனமாக கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் இதை கேட்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை ஆட்கொள்ளும், என்னை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும், உடைய கனிகள் கொடைகள் வரங்களால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டுங்க. ஒவ்வொரு நாள் கேட்கணும். அது எதற்காக கொடுக்கப்படுகிறதால் யார் பெறுகிறார்களோ அவர்களே கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவது. 2வது பிறர் நன்மைக்காக, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. உங்களுக்கு ஏன் அருங்கொடைகளில் அந்த வரங்களை கொடுக்கிறார் என்றால், யார் வரங்கள் பெறுகிறார்களோ அவர்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் பார்க்கீங்க வரங்களை பற்றி வரும்போது ஒரு 9 வரங்கள், 9 கனிகள் பார்த்தீங்களா? அதுபோல் 9 வரங்கள் பெறுகிறவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், நன்மைக்காக. அடுத்தது இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், திருச்சபையின் வளர்ச்சிக்காக. இந்த இடத்துல அற்புதம் நடக்கவில்லை என்றால் நீங்கள் யாரும் வரமாட்டீர். கரங்களை தட்டுங்க. அப்போ இந்த இடத்துல அற்புதம் நடந்தாக வேண்டும். ஏனென்றால் இங்கே நாங்கள் செய்கிற பணி கடவுள் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவது. கரங்களை தட்டுங்க. கடவுள் பிள்ளைகளாக பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை பரிசுத்தமான வாழ்வுக்கு வழி நடத்துவது, ஒரு புதிய வாழ்வை கொடுப்பது, வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவித சந்தோஷத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்வது. அதற்காகத்தான் தியானம் பண்ண சொல்கிறது. எந்த பிரச்சனையானாலும் நீ ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். இயேசு ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது 40 நாள் தியானம் இருந்தார். எத்தனை நாள்? உபவாச தியானம் இருந்தார். அதுபோல தான் உங்களை இது கொடுக்கறது எதுக்காக? திருச்சபையின் அதுக்காக. இது அந்த அருங்கொடைகளை இப்படித்தான் அறுதிட்டு சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அது அளவில்லாதது. ஏன்னா அதுக்கு அளவே கிடையாது. அதுபோல் அவரது கொடைகளுக்கும் அளவு இருக்காது. எனவே அவர் கொடைகளை பெற்றவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ரோமர் 12:6-8 படியுமா? அதோடு சேர்த்து இந்த வரங்கள் முதல்ல கொடைகளுக்கு வரிகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? எங்கள் இறைவாக்குரைக்கும் வரம், தொண்டாற்றும் வரம், கற்றுக் கொடுக்கும் வரம், கொடுக்கும் வரம், ஈகையால் இறக்க செயல் செய்கிறது. இப்படிப்பட்ட வரங்கள் இந்த பரிசுத்த ஆவி வரும்போது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா மற்றவர்களுக்கு இறங்குவதற்கெல்லாம் இந்த வரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். எந்த அருங்கொடை எல்லாரிடமும் செயல்படுத்துபவர் கடவுளின் ஒருவரே. இதற்காக பொது நன்மைக்காகவே இந்த அருங்கொடை நம்மிலே செயல்படுத்துகிறது. என்னிடம் அது செயல்படுகிறது என்று ஆசைப்பட்டால்தான் நான் உங்களுக்கு என்னுடைய நேரத்தை, என்னுடைய பணத்தை, என்னுடைய உடல் பலனை எல்லாம் நான் செலவழிக்க முடியும். அருங்கொடை என்ற கடவுளுடைய அருங்கொடை செயல்பட இல்லாட்டி எனக்கு சுயநலம் வந்துடும். என்ன வந்துடும்? மற்றவர்களை பற்றி கவனிக்கவே யோசிக்கவே முடியாது. ஒரு கழிஞ்ச 28-30 வருஷமாக இந்த பணியை நான் நடத்த முடியுதுன்னா நானாக இல்லை, நான் செய்கிறதே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்களாக யாரும் செய்கிறதில்லை. கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். ஏனென்றால் இங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் பிள்ளைகளாக மாற்றி அவருக்கு நல்வாழ்வு கொடுக்கிறது. அந்த நல்வாழ்வுக்கு இந்த கொடைகள், கனிகள் தேவை. கனிகள் எத்தனை சொல்லுமா?
இப்போ தான் படித்தோம் எந்த கனிகள் 9 கனிகள் எதெல்லாம்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், கனிவு, தன்னடக்கம், இப்படி 9 கனிகள் கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த 9 கனிகளும் அன்பு கடவுளிடமிருந்து வருவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அன்பே கடவுள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 1 யோவான் 4:8 படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அன்பே கடவுள். அப்போ நீ எப்பொழுது இந்த கனியால் நிரப்பப்படுகிறாயோ அப்பொழுது உன்னிலே ஒரு மறுரூபப்படுவாய், கடவுளுடைய பிள்ளையாக மறுரூபப்படுவாய். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஈஸியான காரியம் இல்லை. உன்னை பார்ப்பவர்கள் கடவுளை காண்பார்கள். ஒன்றிலே படியுமா? 1 யோவான் 4 படியுமா? 4:8 படி. இல்லை இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அன்பே கடவுள், கடவுள் அன்பாக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்புக்கு எதுவும் கிடையாது, அச்சத்திற்கு. அன்பு இருக்க உள்ளத்தில் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அச்சத்திற்கு இடமே கிடையாது. உன்னிட பரிசுத்த ஆவியின் கனியாகி அன்பு இருந்தால் உன் உள்ளத்தில் பய உணர்வே இருக்காது. ஏனென்றால் உனக்கு புதிய வல்லமை அவர் கொடுப்பார். எதற்கன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நோயாக இருக்கலாம், அது அவர் குணப்படுத்துவார். இந்த பிரச்சனை போகிற அந்த பிரச்சனை அவர் நடத்துவார். எல்லாவற்றையும் அவர் கையில். அன்புக்கு அச்சத்தில் இடமில்லே என்று சொல்வார். அன்புடைய பண்பு அது பாருங்கள். 1 யோவான் 4:18 சொல்கிறது, அன்பில் அச்சத்திற்கு கடவுள் அதுக்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை அகற்றும். அப்போ உள்ளத்தில் நிறைவாக அன்பு இருந்தால் உனக்கு பய உணர்வே இருக்காது, சுகம் அளிக்கும். அவனுக்கு யார்? இந்த அன்பு இருக்கவர்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும். என்ன வரம்னா சுகம். அதனுடைய பலன் சுகம் அளிக்கிற வரம் உனக்கு கிடைக்கும். உள்ள அன்பால் நிறைத்திருந்தால் நீ ஒரு வியாதிஸ்தருக்கு ஜெபிச்சா அவர்களுக்கு குணம் கிடைக்கும். எனவே நீங்கள் எல்லாரும் இந்த வரத்தை பெறணும். நம்ம பக்கத்து விட்டு ஒரு இடத்துல தலைவலி, நீங்கள் தியானம் பண்ண நீங்கள் உங்கள் அன்பால் இருந்தால் அவங்கள போய் தைரியமாக கையில் கழித்து அவங்களுக்கு ஜெபிச்சு அந்த வியாதியை போக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா கடவுளுடைய நாமம் அப்படி தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த வல்லமை உனக்கு கிடைக்கிறது. அன்புக்கு அச்சத்துக்கு இடமே இல்லை. அதுதான் அந்த பலன். பாருங்கள், 1 கொரிந்தியர் 13:4-8 படியுமா? 1 கொரிந்தியர் 13:4 படி. அதில் அங்கே சொல்லு 1 கொரிந்தியர் 13 13வது அதிகாரத்தை படி. நான் சொல்கிற கேளுங்க, குறித்து வச்சுக்கம்மா, எல்லோரும் குறித்து வச்சுருங்க. அங்கேயும் அன்பின் பண்புகளை பற்றி சொல்லப்படுது. அன்பிற்கு அச்சம் இல்லை, ஏன்னா பொறாமைப்படாது. அங்கே அன்புடைய பண்பை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு டைம் இல்லை, பூசை நேரம் ஆகிட்டு. எனவே அருமையானவர்களே அதை குறித்து வச்சுடுங்க. வீட்டில் போய் திரும்பி படிங்க. இந்த 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அது அன்பை பற்றி பேசுகிறது. அடுத்தபடியாக மகிழ்ச்சி. இறைவன் கொடுக்குற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. கரங்களை தட்டுங்க. இறைவன் கொடுக்குற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. நம்ம எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு அவர் கொண்டு செல்வார் இறைவன். ஏசாயா 61:7 படியம்மா? ஏசாயா 61:7 படி. மிகுதியான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அன்பு மகிழ்ச்சி மிகுதியான மகிழ்ச்சியாக இருக்கணும். என் ஆன்மா அன்னை மரியாள் அவள் உள்ளத்திலே அவளுடைய உதரத்திலே ஆண்டவர் ஏற்ற பொழுது அவள் சொன்னான், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கிறது. மிகுதியான மகிழ்ச்சி. அவளால் தாங்க முடியல அந்த மகிழ்ச்சி. என் ஆன்மா அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கிறது. அதுபோல தான் அருமையானவர்களே, உங்களுக்கு இறைவனுடைய மகிழ்ச்சி, அது அந்த மகிழ்ந்தார்ந்த உள்ளம் நலமளிக்கு மருந்து, வாட்டமுற்ற மனநிலையோ எலும்பையும் உருக்கிவிடும் என்று பழமொழியில் நீதிமொழியில் சொல்வார். எனவே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்தால் நோயே வராது.
நோய்கிட்ட அருந்தாது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கு மருந்து, வாட்டமற்ற மனநிலையோ எலும்பையும் ஒதுக்கிவிடும். மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த உள்ளத்துக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நலமான பாசை, நவமான பாசை, பல பாசை வரம் உங்களுக்கு கிடைக்கும். யார் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, மகிழ்ச்சியிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பல பாசை வரம் உங்களுக்கு கிடைக்கும். கரங்களை தட்டுங்க. அப்போ எப்பொழுது மகிழ்ச்சியாக, அது எப்போ ஜெபிக்கணும்? ராத்திரி தனியாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கணும் மகிழ்ச்சியோடு. அந்த நவமான பாசை கிடைப்பதற்கு மற்றவங்க மத்தியில எல்லாம் பேசுனீங்கன்னா என்ன கிறுக்கு போட்டு பேசுகிறான்னு சொல்லுவாங்க. கடவுளும் நாமும் உறவு கொள்வது. அப்போ அந்த நைட்டு அல்லது விடிய காலம் எழுந்து தனிமையாக இருந்து அந்த அறையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது சத்தமாக அலையிலியா அலையிலியா ஜெபிக்கும்போது மகிழ்ச்சியோடு ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நவமான பாசு வரும். கவலையோடு ஜெபிச்சு கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது. எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அமைதி. நம் இறைவன் அமைதியின் இறைவன் சொல்லப்படும் இல்லையா? அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அப்போ உங்கள் உள்ள எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும். அப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு நமக்கு அமைதியை அருள்வார் யார்? இறைவன். யோவான் 20:21 உங்களுக்கு அமைதியை பலன் நினைச்சது, யார் உள்ளம் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள். கரங்களை தட்டுங்க. சாடுறவன், எத்தி பேசுகிறவன், எரிஞ்சு விடுறவன், தேவையில்லாத வார்த்தை பேசுகிறவங்க, அவங்க கடவுளுடைய பிள்ளை என்று கண்டே கொள்ள முடியாது. எப்பொழுது அமைதி, அதுதான் ஆவியின் அந்த கனிகளில் முதல் 3 எல்லோரும் பாருங்கள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, இது 3 நம்மிடம் இருக்க வேண்டியது, நம்மிடம் செயல்படுறது. அப்போ ஆவியுடைய உள்ளம் அன்பாக இருந்தால் அந்த உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அந்த உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்தால் அமைதி உன்னிடம் இருக்கும். எனவே இந்த 3 கனிகளுக்கும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கணும். இது மிக முக்கியமான கனிகள். அன்புள்ளாருக்கு எல்லாம் உண்டு. எனவே அன்பு குணம். அடுத்தபடியாக 3 கனிகள் பொறுமை, பரிவு, நன்னயம். இது 3ம் மற்றவர்களுக்கு நாம் காட்ட வேண்டியது. பொறுமை, பரிவு, நன்னயம் மற்றவர்களுக்கு. அன்பு பொறுமை உள்ளது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அன்பு பொறுமை உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13 பவுலடிகளார் சொல்வார். எனவே நாம் ஒவ்வொருவரும் சோதனை பாருங்கள். லூக்கா 4:1-10 படித்தீங்கன்னா 40 நாள் யாரை சோதித்த ஆண்டவர்? 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த ஆண்டவரை சாத்தான் போய் சோதிக்கிறான். என்ன சோதிச்சான் சொல்லுங்கள்? என்ன சொன்னான்? நீ பசியாக இருக்குது, இந்த கல்லை சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அவர் சோதனை நமக்கு அப்படி தான் வரும். நீங்கள் இங்கேருந்து போன உடனே வீட்டில் போய் இறங்க முன்னே ஒரு சோதனை கொடுப்பான். சொல்ல முடியாது. 40 நாள் இருக்க தவிர முடித்த உடனே சோதனை வந்துச்சு. அப்போ என்னச்சான்? முதல்ல போய் பண ஆசை, பண ஆசை, புகழாசை, பதவி ஆசை, இந்த 3ஐயும் கொடுத்து அவன் சோதிப்பான். அதுதான் அவனுடைய வேலை. நம்மகிட்ட இந்த 3 ஆசையும் கொடுத்து உங்களை சோதிப்பான். ஏன்னா லூக்கா 4வது அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. ஏன்னா அப்போ 40 நாட்கள் இருந்தவிட்ட இது. அதே போல் ஏசியா 53:3-4 இயேசு ஆண்டவருடைய அந்த பாடுகளை பற்றி சொல்லப்படுகிறது. எனவே நாம் சோதிக்கப்படுவோம். அந்த இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்தவர்களை, காரி விழுந்தவர்களை, சிரசில் இது பண்ணுவார்கள். அவர் சொன்னார், தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை பண்ணியும் சொன்னார். அதுதான் அவருடைய பொறுமை. பொறுமைக்கு அச்சமே அதுதான். அவங்க அருமையானவர்களே, பொறுமையுடைய அது உச்சகட்டம் அதுதான். ஒவ்வொரு நாளும் அது ஜெபிக்கும் போது திருச்சிலுவை ஜெபமாலை இங்கே இருக்குது. உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்களே, அதை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது இந்த பொறுமை உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த சிலுவையுடைய பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். அதை தூங்கும் முன்னால் ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். 15 நிமிஷம் கூட ஆகாது. கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னால் 15 நிமிஷம் ஆகும். அந்த திருச்சி ஜெபமாலையை பாடுகளை நீங்கள் தியானித்து கொஞ்சம் படுக்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும். இந்த திருச்சியில் ஜெபமாலை சொல்லாமல் தூங்க போகிறதே கிடையாது. எவ்வளோ இங்கேருந்து எவ்வளோ கஷ்டத்தோடு போனாலும் வீட்டில் போய் அதை சொல்லுவேன். ஏன்னா அது நமக்கு அவருடைய பாடுகளை தியானிக்கும். நமக்காக பாடுபட்டார்.
அவர் பாடுகளை நாம் தியானிக்கிறோம். எனவே அந்த ஜெபமாலை முடிஞ்ச எங்கள் ஆஃபீஸில் இருக்கும், வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் அதை வச்சு படிங்கன்னா திருப்பாடு. பல நேரங்களில் நாம் சோதனைக்கு உள்ளாகும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை மேற்கொள்வது இந்த பொறுமை என்ற கனியை கொண்டு தான். குடும்பத்தில் கணவன் வந்தோடனே சாடுவான், அவன் எந்த நிலை வரான்னு தெரியல. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். மனைவி வீட்டுக்கு வந்தோடனே சாடுவா, என்னத்துக்கு சாடுறான்னு தெரியாது. ஆனால் கணவன் பொறுமையாக இருந்து 2 பேரும் பொறுமையாக இருந்து அணுகினீங்கன்னா பிள்ளைகள் இதை பார்த்து அவர்கள் பொறுமையாவார்கள், வளருவார்கள். கரங்களை தட்டுங்க. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனியும் உங்கள் குடும்பத்தில் செலவிடும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்தது பரிவு. பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு டைம் இல்லை, இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறார். பரிவு. நம் இறைவன் பரிவுள்ளவர். அவர் சென்ற எல்லாரிடமும் பரிவு கொண்டார். பார்த்தீங்களா? ரோட்டில் இருந்த அந்த குருடன் காண்டு பரிவு கொண்டு, அந்த 10 குஷ்ரோகிகள் வந்தார்கள், அவர் பரிவு கொண்டு அவங்களை தொடவே கூடாது, தொட்டார், தொட்டு குணப்படுத்தினார். பார்வை தெரியவில்லை என்று பரிவு கொண்டார். எல்லாரிடத்திலையும் பரிவு கொண்டவர் நம்ம இயேசு. அதுபோல் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் பரிவு கொண்டு நம்மாலான சில நல்ல காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சி எடுங்கள். நம் இறைவன் பரிவுள்ளவர். ஏசாயா 54:10 சொல்கிறது, மலைகள் நிலை குலைந்து போகலாம், குன்றுகள் பெயர்ந்து போகலாம், நான் உன் மீது காட்டும் அன்போ ஒரு நாளும் குறையாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பரிவுள்ளவர்கள், மற்றவர்களிடம் பரிவு காட்டுவது நமக்கு கிடைப்பது கடவுளுடைய தயவு. நீ இன்னொருவருக்கு பரிவு காட்டினால் ஆண்டவர் உணவுக்கு பரிவு காட்டுவார். கரங்களை தட்டு. அதுதான் அதனுடைய பலன். ஒவ்வொரு கனிக்கும் ஒரு பலன் இருக்குது. நீ இன்னொருவருக்கு பரிவு காட்டினா கடவுளுடைய தயவு உனக்கு கிடைக்கும். அடுத்தது நன்மை. நன்மை என்பது நம்மிடமிருந்து செயல்படுவெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கிறதாக இருக்க வேண்டும். அப்போ தான் உன்னை தேடி யாரும் வருவாங்க. நான் எங்கள் ஊழியர்களுக்கெல்லாம் சொல்வேன், உங்களிடமிருந்து செயல்படுறது மற்றவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். தீமை பயக்கிற எந்த காரியத்தை நீங்கள் செயல்படக்கூடாது. மற்றவர்கள் தீமை விளைகிறது என்றால் நம்மை கொண்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்மிடமிருந்து செயல்படுற அனைத்தும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நமக்கு அதனுடைய பலன் என்ன? தேவனுக்கு பிரியமுள்ளவராக இருப்பீர்கள். யார் ஒருவன் தேவனுக்கு மற்றவர்களுக்கு அவனுடைய நன்மை செய்கிறானோ அவன் கடவுளுக்கு பிரியமுள்ளவனாக இருப்பான். கரங்களை தட்டுங்க எல்லாரும், சரியா? பிரியமுள்ளவனாக இருப்பான். அப்போ நாம் கடவுளின் தயவு கிடைக்கும். இதில் நீ அவர் நல்லவர். திருப்பாடல் 106:1 இதெல்லாம் வீட்டை படிங்க. திருப்பாடல் 10:38 இறைவன் நல்லவர் என்பதை, பரிவு கொண்டவர் என்பதை சொல்கிறது. அடுத்தது நாம் நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இறைவனின் எனது பண்பு. 5 நிமிஷம்தான் இருக்குது. இறைவனுடைய பண்பு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாம் நம்புவது, அன்று இறைவனை நம்புவது. நம்பிக்கைக்கு ஒரு யானையின் பலன் தும்பிக்கையில், மனிதனின் பலன் சொல்லுங்கள், மனிதனின் பலன் நம்பிக்கையில். படிக்கிற பிள்ளைக்கு அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. ஒரு வேலை செய்கிறவன் அவனுக்கு வேலையில் நம்பிக்கை இல்லைன்னா பண்ண முடியாது. குழம்பு வைக்கிறவன் அந்த கறி வைக்கும்போது நம்பிக்கையோடு செய்தால் தான் நல்ல ருசியாக இருக்கும். இது எப்படி இருக்குமோ எப்படி இருக்கணும் நம்பிக்கையெல்லாம் வச்சுன்னா கடவுள் பிள்ளைகள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கும். எனக்கு எல்லாம் நடக்கும், என்னால் கூடும். ஏனென்றால் நம்பிக்கை என்பதே காணாத ஒன்றின் பால் வைக்கும் கிடைக்கும் என்ற உறுதி தான். ஏன்னா அதனால் நமக்கு நாம் எது கேட்குறோமோ கிடைக்கும் என்ற திருப்பாடல் 36 முகில்களை தொடுகிற உமது வாக்கு பெறலாமை அவரது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். எனவே ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும். அருமையான சூழலே என் நம்பிக்கை 1 கொரிந்தியர் 10:13 என்றும் கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். எனவே கடவுளை நம்பி நாம் இந்த காரியங்களை செய்கிறோம். எனக்கு இதில் அனுபவம் உண்டு. எந்த நேரத்திலும் நான் ஒரு நாளும் கூட என்னிடம் பைசா இல்லை, இன்னும் ஒரு நாளும் நான் தோண்டு போனதே கிடையாது. ஒரு நாள் கூட தோண்டு.
ஒவ்வொரு தியானம் நடக்கும்போதும் நம்ம 30,000 40,000 அடிஷனலாக நமக்கு செலவாகும். இது எப்படி வருது எங்கே வருதுன்னு யாரும் இது பண்ணுற கிடையாது. அதது காரியத்தை அதது நேரத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் நடத்தி தருவார். கரங்களை தட்டுங்க. அதது காரியத்தை அவர் நம்புகிறவர்களை நேர்த்தியாக நடத்துவார். நீ கடவுளை நம்புவோம், வீட்டில் எல்லா காரியமும் நேர்த்தியாக நடக்கும். நம்பிக்கை குறைஞ்சா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை எவ்வளோ அது தக்கன உங்களுக்கு பலன். அடுத்தபடியாக கனிவு. தூய ஆவியார் தரும் மற்றொரு கனி இறைவன் பண்பு, அது கனிவு. மற்றவர்களோடு கனிவாக பேசுகிறது, இறைச்சி அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது. அது என்னென்னா பூலோகி அனைத்து மாந்தரிலும் மோசே கனிவுள்ளனாக இருந்தான். அதனால்தான் இஸ்ராயல் மக்களை பாலும் தேனோடு கானான் தேசத்துக்கு நடத்த ஆண்டவர் அவனை கூட்டார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் பால் உங்களோட பேச்சில் கனிவு இருக்கணும். பிள்ளைகளையோ கணவனையோ ஹார்டாக பேசாதீங்க, மனைவியை காடாக பேசாதீங்க, மற்றவர்களுக்கு காடாக கனிவாக உன் வாயிலிருந்து வர்ற சொற்கள்லாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இறுதியாக பலன் நீ பூமியை சுதந்தரித்து கொள்வாய். கனி உள்ளவன் சண்டையே வராது அவனுக்கு. அவன் சண்டை யாரோடையும் போட மாட்டான். பூமியை சுதந்திரத்து கொள்வாய். கனி உள்ளவன் பார்த்தீங்களா? எனவே இன்றைக்கி ஒவ்வொருவரும் பேச்சில் கனிவாக இருக்கும். அடுத்தபடியாக சாந்த குணம். இது பெண்களுக்கு மிக முக்கியம். நான் அப்போ சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு பெண் சாந்த குணமாக இருப்பது தான் நேற்று பார்த்தோம். அணிகலன்னு பார்த்தா அவளுக்கு இல்லையா? நகை மாற்றுவதிலோ புடவை பின்னுவதிலோ அல்ல, அழியாத அலங்காரம் அவளை சாந்தமும் அமைதியும். அப்போ அந்த சாந்த குணம் கட்டுப்பாடு என்பதே ஆவியார் தரும் கனி. அது இதுவும் அவர் கொடுக்குற கனி தான். ஒரு கட்டுப்பாடோடு சாந்தமாக எந்த காரியத்தையும் செய்கிறது. அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு அப்போ இல்லை மற்றவர்கள் பார்க்கணுன்னு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் உங்களை பார்த்தாலே உங்கள் முகத்தில் அந்த சாந்தம் இருக்க வேண்டும். உன்னோட நடையில் சாந்தம் இருக்க வேண்டும், உன் உடையில் சாந்தம் இருக்க வேண்டும், உன் பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும். அதுதான் ஆவியின் கனி. அது கொடுக்குற பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சாந்தம் நற்பண்புகளை நமக்கு கொடுக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை சுதந்திரித்து கொள்ளக்கு அது பணி முக்கியம். எனவே இந்த 9 கனிகளும் 9 பலனை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் முழித்த உடனே இந்த 9ஐயும் நீங்கள் கேட்கணும். அடுத்தது கொடைகள். கொடைகள் என்ன? ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமர்சை, தெய்வ பயம். ஞானம் கடவுளிடமிருந்து வருகிறது. ஞானத்தை பெறுவதற்கு காலையில் முழித்தோடனே உன் உடலை நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உணர்ச்சிகளை அர்ப்பணிக்க வேண்டும். ஞானத்தை எதை போல் தேட முடியும் சொல்லுங்கள்? புதையலை தேடுவது போல தேட வேண்டும். அவ்வளோ கஷ்டம், ஈஸியாக வராது ஞானம். எனவே அதற்கு முதல்ல உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியணும். அதை கடவுளிடம் சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் சமர்ப்பித்தால்தான் அதன் பிறகு நீ செய்கிற காரியங்களெல்லாம் ஞானமாக இருக்கும். ஞானம் வந்துட்டேன்னா உனக்கு புத்தி கிடைக்கும். புத்தி என்பது இப்போ டைமில் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். புத்தி என்பது நாம் செய்கிற காரியத்தில் இருக்க உண்மையை புரிவது. ஒரு உதாரணமாக ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை படிக்குது, ஒரு கொஸ்டின் வருது. ஞானமுள்ள பிள்ளைகளுக்கு இந்த புத்தி செயல்படும். புத்தி அந்த கொஸ்டினில் இருக்க உண்மையை புரிய வைக்கும். அதை எப்படி தெளிவுபடுத்துகிறது? அறிவு. 3வது இது ஆவின் கொடைகள். அறிவு இந்த கொஸ்டினுக்கு இப்படித்தான் பதில் எழுதணும். ஆனால் அறிவு தெளிவுபடுத்தும். திடத்தோடு செய்யலாம். 4வது பலன் திடத்தோடு அவள் எழுதுவா. முறையாக அறிவாக முதல் பேராகிராஃப் இப்படி எழுதணும். அடுத்த பாடத்தையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். எனவே பிள்ளைகள் எப்போவுமே எல்லாருமே நாம் செய்கிற காரியங்கள், ஒரு கறி வைக்கிற அல்லது ஒரு சாப்பாடு சமைக்கிற அல்லது ஒரு காரியத்துக்கு போகிற, ஆஃபீஸில் வேலை பார்க்குற, அது எப்படி செய்யணும்னு உள்ளது இந்த கொடைகள் தான். அப்போ அந்த ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, இதற்கு அடிப்படை பக்தி தேவை. நாம் பக்தி உள்ள உள்ளத்தில் தான் இந்த கொடைகள் கிடைக்கும். பரிசுத்த ஆவி நமக்கு வந்து தருவார். அந்த கொடைகள் பெற்றுவிட்டோம் என்றால்
நமக்கு எந்த காரியத்தை செய்கிற ஆற்றல் கிடைக்கும், புதிய ஆற்றல். டெய்லி காலையில் கேட்கணும், ஆண்டவரே இந்த ஞான புத்தி வரிசை தந்து எனக்கு ஒரு புதிய ஆற்றலை தாரும்னு கேட்கணும். சும்மா எல்லாம் வராது. கொஞ்சம் டைம் கடவுளோடு செலவு பண்ணணும். ஏன்னா யாகப்பர் ஒன்று குறைவான ஞானமுள்ளவர்கள் இறைவனும் கேட்கட்டும், உண்மை எது பொய் எது என்று அறிகிற திறமை கொடுக்கப்படும். எனவே ஞானம் நமக்கு அவிதமாக எது அறிகிற அறிவை கொடுக்கும். புத்தி உண்மைகளை புரிந்து கொள்ளும், அது ஆற்றலை புத்தி கொடுக்கிறது. என்ன தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதுதான் அதில் இருக்க என்ன உண்மை என்று புரிந்து கொள்ள ஆற்றலை புத்தி கொடுக்கிறது. அதை வைத்து நாம் தெளிவாக எழுதுகிறோம். அறிவு புத்தியை பயன்படுத்துவதால் வரும் தெளிவே அறிவு. புத்தியை பயன்படுத்துவதால் அதான் சொன்னேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பரீட்சை. அதுபோல் நம்முடைய சொந்த வேலையிலும் சரி, சிலர் பாருங்கள் தொழிலுக்கு போவான், தொழிலே இல்லைன்னு வருவான். இப்போ எல்லாம் பக்கத்து போட்டுக்காரன் நல்ல மீன் கொண்டு எனக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்னா அவனிடம் இந்த ஞானம் இல்லை, தொழில் செய்வதற்கான ஞானம் இல்லை. அந்த ஞானத்தினால அவனுக்கு புத்தி இல்லை, அறிவு கட்டு தொழில் செய்வான். அவனுக்கு வெற்றி பெறவே முடியாது. ஒரு காரியத்தை ஒரு ஆஃபீஸு வேலை பார்க்குற நீ இப்போ இந்த 7 கொடைகளை நீ பெற்றுவிட்டியன்னா உனக்கு எந்த காரியத்திலும் செய்வதற்கான புதிய ஆற்றல் வரும். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ பயம் தேவை. இதில் 6 கொடைகள் பரிசுத்த ஆவியை இயேசு ஆண்டவர் பிறக்கும் பொழுது ஏசியா 11:2 சொல்லப்படுது. 7வது கொடை விமரிசை திருச்சபை நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறது, முழுமையை உருவாக்காக மற்றவர்களை பற்றி விமர்சிக்கிற திறன். இதுவும் அந்த கொடைகளில் 7 கொடைகளில் ஒன்று. பக்தி, மனிதன் தன்னை படைத்த பராமரித்து பாதுகாக்கும் கடவுளுக்கு செய்யும் ஆன்மீக வழிபாடே பக்தி. அப்போ நம்ம கடவுளை படைத்த கடவுளுக்கு நாம் செய்கிற ஆன்மீக வழிபாடு தான் பக்தி. எனவே பக்தி உங்களிடம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தெய்வ பயம். இனி வரங்கள் நிறைய இருக்குது. நினைக்கிறேன் இப்போ டைம் இல்லை. பாரு வந்துச்சா, ஃபாதர் இருந்தாச்சா உங்கள் கிளாஸோ? சரி, மணி ஆயிட்டுல. வரங்கள் மொத்தம் எத்தனை வரங்கள் சொல்லுங்கள்? 9 கனிகளுக்கு 9 வரங்கள். 9 வரங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பிடிக்குமாங்களா? வரங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுமா? 1 கொரிந்தியர் 12, 8, 9, 10. அதில் சீக்கிரமாக அதை மட்டும் படிக்க சொல்லிவிட்டு போயிடுறேன். ஞானம் நிறைந்த சொல்வளம், அறிவு சார்ந்த சொல்வளம், நம்பிக்கையின் வரம், இறைவார்த்தை உரைக்கும் ஆற்றல், இப்படி 6 வரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தை உரைக்கும் ஆற்றல். இப்படி பாருங்கள், முதல்ல அந்த 6 வரங்களோடு சேர்த்து திருச்சபை 8 வரங்கள் சொல்லப்படுகிறது. அதில் திருச்சபை என்ன செய்கிறது? விமரிசை என்ற வரங்கள் 9 வரங்கள். அந்த 9 வரங்களையும் நீங்கள் பெறுவதற்கு எல்லா வரமும் எல்லாரிடமும் இருக்காது. இந்த வரங்களை மட்டும் பரிசுத்த ஆவி அவர் விருப்பம் போல தான் கொடுப்பார். யார் அதுக்கு தகுதியோ அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பார். இந்த 9 வரங்களை யார் அவருக்கு தகுதியோ அந்த 9 வரங்களை அவர்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு ஸ்பெஷல் வரம் 3 இருக்குது. சாத்தானை ஓட்டுற வரம், 2 தீர்க்க தரிசன வரம், 3 வெளிப்பாடின் வரம். இந்த 12 வரங்களை நீங்கள் கேளுங்க. அதில் எந்த வரம் உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டோ அதை உங்களுக்கு தருவார். அந்த வரத்தை வைத்து நீங்கள் செயல்படும்போது அந்த வரம் செயலாற்றும். சிலருக்கு குணமளிக்கிற வரத்தை கொடுப்பார், சிலருக்கு பாருங்கள் என்ன இது அற்புதங்கள் செய்கிற வரங்கள் சிலருக்கு கொடுப்பார். அப்படி 9 வரமும் அது செயலாற்றும். அந்த ஸ்பெஷல் வரம் சாத்தான விரட்டுற வரம், அந்த இது மாதிரி வரங்கள் 3 இருக்குது.
அந்த மொத்தம் அந்த வரம் முக்கியமான வரம். தீர்க்க தரிசன வரம், வெளிப்பாட்டின் வரம். இந்த 12ம் பரிசுத்த ஆவியிடம் கேட்டு பெற வேண்டும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்வார். ஆனால் அதில் கடைசியாக ஒரு லைன் மட்டும் சொல்கிறாரு, அவர் விருப்பம் போல தான் கொடுப்பார். நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு யார் விட்டு அவங்களுக்கு அது விருப்பம் போல கொடுப்பார். இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து அடுத்த வகுப்புக்கு செல்வோம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவி யார் என்று எங்களை கற்றுக் கொடுத்தீர். அவருடைய கனிகள், கொடைகள், வரங்கள் என்ன என்று நீருக்கு தெளிவுபடுத்தினீர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியால் நிரப்பி உடைய கனிகள், வரங்களை கொடுத்து இவர்கள் செல்கிற இடங்களிலே இவர்கள் சாட்சியாக விளங்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி உம்முடைய கனிகள், கொடைகள், வரங்களை கொடுத்து வாழ்கிற இடத்திலே இவர்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இவர்கள் ஒரு சாட்சிய வாழ்வும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.